சிஎஸ்சி அண்ட் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல பிளேஸ்ட் ஆகி ஜாயினிங் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? வந்து இந்தியன் நேவில நீங்க வந்து ஒரு ஐடி ஆஃபீசர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல சிஎஸ்சி பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுல ஒரு ஐடி ஆஃபீசரா ஆறதுக்கு பேக்கேஜ் 17 to 19 lakh per annum. மெயின் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வந்து 60% மேல வாங்கியிருக்கணும். உங்க ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து. டெக். சோ இதுல நீங்க எது படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். நீங்க டைரக்டா ஆன்லைன்ல போய் இமிடியேட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கு செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகும்? இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. இதுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான். அப்ளிகேஷனை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு கால் வரும். ஸோ நீங்க அந்த இன்டர்வியூ போய் நீங்க அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ 5 டேஸ் நடக்கும். இது டெக்னிக்கல் இன்டர்வியூ கிடையாது. இது இந்த 5 டேஸ்ல அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஆஃபீசர் லைக் குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆஃபீசர் லைக் குவாலிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து லீடர்ஷிப், நீங்க டீமா ஒர்க் பண்ணுவீங்களா, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப் இருக்கா, கரேஜ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு 15 குவாலிட்டிஸ் இருக்கா, அது எல்லாமே உங்களுக்கு இருக்கான்னு இந்த 5 டேஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அந்த இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ண மார்க் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தின உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும் இல்ல ஃப்ரீயா கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு